வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ரகுநாத். உங்களுக்காக வந்து இன்னைக்கு நான் செய்யப்படுற வந்து வெஜிடபிள் சாப்ஸ்யூ. இந்த வெஜிடபிள் சாப்ஸ்யூ வந்து சிங்கிள் இசாக்கில் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கோர்ன் ஸ்டார்ச் இருக்குது. இதில் போடுங்க. இதில் வந்து 1/3 கப் எல்லாத்துக்கு 80 ml தண்ணி இருக்குது. கோல்ட் வாட்டர் இருக்குது. இந்த கோல்ட் வாட்டரை விட்டு இந்த கோர்ன் ஸ்டார்ச்சை கரைங்க. இதெல்லாம் கரைச்சாச்சு. ஹீட்டை வந்து மீடியத்துக்கு ஹையில் இடையில வச்சுக்கொண்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டரை போடுங்க. இதில் வந்து வெஜிடபிள் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இந்த எண்ணெய் விடுறதுக்கு காரணம் இந்த பட்டர் வந்து பேர்ன் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இதில் இருக்க உள்ளி 4 உள்ளி பூடு வந்து சின்ன சின்ன சாப் பண்ணியிருக்கிறேன். 4 garlic cloves. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி half ஆனியன் வந்து சாப் பண்ணியிருக்கிறேன். இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். ஒரு 1 minute and 1.5 minute இந்த வெங்காயமும் உள்ளியும் வதங்கினா காணும். 1.5 minute வதங்கியிருக்கு. இதில் வந்து ஒரு கிழங்கு வந்து பொட்டேட்டோ வந்து ஒரு கிழங்கை இந்த இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 150 grams இருக்குது. ஒரு பொட்டேட்டோ உண்டு. இப்போ இதை கொஞ்ச நேரம் சவுச்சே பண்ண விடுவோம். ஒரு 1.5 minute. கிழங்கு முதல் போடுறதுக்கு காரணம், ஆனால் கிழங்கு வந்து ஆப்ஷனல். கிழங்கு முதல் போடுறதுக்கு காரணம் என்ன சொன்னால் கிழங்கு அவியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதில் 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து கேரட் வந்து 150 கிராம் வெட்டி வச்சிருக்கிறேன். 150 கிராம் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் போஞ்சி வந்து 150 கிராம் இருக்குது. இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். 150 கிராம் போஞ்சி. இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுவோம். மினிட்ஸாக வதங்கி இருக்கு. மஷ்ரூம் வந்து 150 கிராம் வெட்டி வச்சிருக்கிறேன். 150 கிராம் மஷ்ரூம். இதில் ப்ராக்கலி இருக்குது. 150 grams ப்ராக்கலி. இதை மரக்கறி வந்து ஆகலும் அவியக்கூடாது கிழங்க தவிர. மரக்கறி வந்து கடிக்க நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த சாப்ஸ்யூ வந்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இது 5 minutes வதங்கி கொண்டிருக்கு. மீடியம் ஹீட்லேயே விடுங்க. வெஜிடபிள் ப்ராத் இருக்குது. இதில் வந்து 1 கப் எல்லாத்துக்கு 235 ml. இதில் சுடுதண்ணி வந்து 1/2 கப் இருக்குது. கோவா வந்து 150 கிராம் இருக்குது. எப்படி இதை வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து மிளகு 1/2 டீஸ்பூன் இருக்குது. சோயா சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன். நான் யூஸ் பண்ணுற வந்து டார்க் சோயா சாஸ். உங்களுக்கு இதில் வேணும்னு சொன்னால் ரா காஜு இதோட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் வந்து கரைச்சி வச்ச இந்த கோர்ன் ஸ்டார்ச் மிக்ஸை வந்து இதில் விடுங்க. கோர்ன் ஸ்டார்ச் விடுறதுக்கு காரணம் வந்து இந்த சாஸை வந்து திக்கின் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு 1/2 கப் ஹாட் வாட்டர் விட போகிறேன். முதல் ஒரு 1/2 விட்டுனான். இப்போ ஒரு 1/2 இல்லாமல் 1 கப் ஹாட் வாட்டர் விட்டுருக்கேன். லிக்விட் வந்து ஆப்ஷனல். இப்போ உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட விடுங்க. ஸோ பட் இதுக்கு வந்து நான் டோட்டலி வந்து 1 கப் ஹாட் வாட்டரும் 1 கப் வெஜிடபிள் ஸ்டாக் அதோட வந்து இந்த கோர்ன் ஸ்டார்ச்சை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுற 80 ml லிக்விட் பாய்ச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வையுங்க.
உங்களுக்கு பேபி கோர்ன் இருந்தால் ஆக்சுவலி பேபி கோர்ன் இன்றைக்கு இருந்துகிட்டே இல்லை பேபி கோர்னும் இருந்துன்னு சொன்னால் அதையும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மற்ற வந்து சேலரி ஸோ இது ரெண்டும் என்கிட்ட இன்றைக்கு இல்லை பட் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிளில் வந்து நீங்கள் இதை சாப்ஸையும் செய்யலாம் மூடி போட்டு ஒரு 3 to 4 minutes வந்து இதை வந்து வதங்க விடுவோம் இப்போ ஒரு 4 minutes-ஆக இது வந்து குக் பண்ணி கொண்டு இருக்குது ஏன்னா மரக்கறி கூட அவியக்கூடாது பட் கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது ஸோ இப்போ இது டன் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதில் வந்து 1.5 teaspoon செசமி ஆயில் இருக்குது 1.5 teaspoon செசமி ஆயில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக விடுங்கோ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு இப்போ இது மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ரகுநாத் நாங்கள் உங்களோட ரிக்வெஸ்ட் இதுதான் இந்த வெஜிடபிள் சாப்ஸ்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வெஜிடபிள் சாப்ஸ்யூ ரகுநாத் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ கெனதர ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஐம் ஸோ சாரி லேட் ஆகிட்டு பட் இப்படி தான் இந்த சாப்ஸ்யூ செய்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்ஸ்யூ எல்லாம் செய்து முடிஞ்சது சூப்பராக வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ரகுநாத் உங்களோட ரிக்வெஸ்ட் ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என் சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மற்ற சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க சில ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு ஆக்சுவலி நான் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ப்ளீஸ் இந்த வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்லோட் பண்ணியிருக்கிற ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எனிவேஸ் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம்